வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பச்சை பயிறு கடையால். தேவையானதை எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள், ஜீரகம், தக்காளி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பயிரை நேற்று நைட்டே ஊற வச்சுட்டேன். இப்போ அதை குக்கரில் வேக வைக்க போகிறோம். 6 விசில் விட்டால் போதும். இதில் ஒரு 3 பூண்டு பல், கொஞ்சோண்டு ஜீரகம். இதில் தக்காளி வெங்காயம்லாம் போட்டு வேக வைக்கக்கூடாது. சீக்கிரம் தண்ணி விட்டுரும். ஏன்னா நமக்கு ஒரு 2 நாளைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வெறும் பருப்பை மட்டும்தான் வேக வைக்க போகிறேன். பயிரை குக்கரில் அலசி எடுத்தாச்சு. அதில் ஒரு 3 பூண்டு பட்டு 2 வறுத்து போட்டிருக்கேன். ஆமாம், இதில் கொஞ்சோண்டு எண்ணெயை சேர்த்து ஒரு 6 விசில் விடலாம். பயிரை வேக வச்சு எடுத்துக்கிட்டு அதுக்கட்டில் நம்ம அந்த காய்கறிகளை வெட்டி எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் குக்கரில் எந்த பொருள் வச்சாலுமே தண்ணி ஊற்றி வைக்கிறப்ப இந்த அளவுக்கு கொஞ்சமாக போதும். ஒரு 2-3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டோம்னா அதை அடைக்காது, தண்ணி வெளியே கொட்டாது. பயிர் வந்துருச்சு. 8 விசில் விட்டேன். குளிர் நேரத்துக்கு அதுக்கும் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இதை குக்கர்லேயே வச்சு இப்போ கொஞ்சம் மசிச்சுக்குவோம். முடிஞ்ச அளவுக்கு நல்லா மசிச்சாச்சு. நீ தாளித்து சேர்த்துருவோம். சட்டி நல்லா காயிட்டோம் அடுப்பில். தக்காளி வெங்காயம்லாம் வெட்டி எடுத்தாச்சு. நீ அப்படியே இதை வதக்க வேண்டியதுதான். சட்டி காஞ்சிருச்சு. நான் இதில் ஆலிவ் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காயட்டும். நம்மளுடைய வாசனை திரவியம் மூணு பச்சை மிளகாய், அந்த டைப்லேயே நம்ம பூண்டை சேர்த்துக்கலாம். வதங்கட்டும். நல்லா வதங்கட்டும். மறுபடியும் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம்.
பருப்பு கடையிலுக்கு சின்ன வெங்காயம் நல்லாயிருக்கும், ஆனால் சின்ன வெங்காயம் இங்கே இல்லை. பெரிய வெங்காயம் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போட்டுங்க. இந்த நேரத்தில் மஞ்சத்தூள் சேர்த்துப்போம். வெங்காயம் வதங்கிடுச்சு, இப்போ தக்காளி போட்டுக்க வேண்டியது. தக்காளி நல்லா சூரில் வரும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அந்த நீர் இல்லாமல் வற்றிருச்சு. இப்போ பயிரை தூக்கி கொட்டிட வேண்டியதான். இதில் ஒரு கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் மல்லித்தூள், மிளகாத்தூள், உப்பு 3 சேர்க்கப்போம். அது ஃபைனல் டச். மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட போகிறேன். மிளகாய் ஸ்பூன் 1 ஸ்பூன். தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதிக்க விட வேண்டியதான். பருப்பு கடையில் ரெடி ஆயிடுச்சு. என்ன பருப்பு கடைஞ்சா தொட்டுக்க தனியாக செய்யணும். இன்றைக்கி உருளைக்கிழங்கு வறுத்துக்க வேண்டியதான். ரொட்டிக்கு தேவையில்லை, சாப்பாட்டுக்கு வெறும் பருப்பு சாப்பிட முடியாது. பருப்பு கடையில் ரெடி. பருப்பு கடையில் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாட்டை வச்சு விட்டா வேலை முடிஞ்சிச்சு.